Hello friends and welcome to our channel. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ICC Men's T20 World Cupல நடக்க போற செமி ஃபைனலோட ஃபர்ஸ்ட் மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த பர்టిక్యులர் மேட்சோட ஃபுல் ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போறோம். பிளேயர்ஸ் என்ன மாதிரி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இந்த டீம்ல எந்த டீம் வின் பண்ணி ஃபைனலுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அண்ட் மேட்ச் எங்க நடக்குது அப்படிங்கறத டீடைலா வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் வந்து நடக்குது. மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் தேதி மார்ச் வந்து நடக்குதுங்க. வெனுவை பொறுத்த வரைக்கும் சேம் ஈடன் கார்டன் கொல்கத்தால தான் நடக்க இருக்கு. அதாவது லாஸ்ட் மேட்ச் வெஸ்ட் இண்டியன்ஸ் இந்தியா இவங்க ரெண்டு பேரும் பிளே பண்ண அதே வெனுல தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டீமுக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச். ஏன்னா இந்த மேட்சை வின் பண்றவங்க ஃபைனலுக்கு போவாங்க, தோக்குற டீம் வெளியே போயிட வேண்டியதான். சவுத் ஆப்பிரிக்கா டீம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு நியூசிலாந்த கம்பேர் பண்ணும்போது. இப்போ இந்த கொல்கத்தாவோட பிச் ரிப்போர்ட்டை வந்து பார்த்துருவோம். இந்த கொல்கத்தாவோட பிச் ரிப்போர்ட்டை பார்க்கறது முன்னாடி இந்த வெனுல பிளே பண்ணியிருப்பாங்களே அந்த ரெக்கார்ட்ஸை பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இந்தியா 195 ரன் எடுத்திருந்தாங்க. வெறும் 4 விக்கெட் மட்டும் தான் எடுத்திருந்தாங்க. விக்கெட்ஸ் பெருசா கிடைக்கல இந்த வெனுல. அத இந்தியா ஈஸியா வந்து சேஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட இந்தியா வந்து ஈஸியா ஸ்கோர்ஸ் வந்து சேஸ் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னு சொல்லணும். 5 விக்கெட் பெரிய அளவுக்கு விக்கெட்ஸ் லாஸ் ஆகல, ஸ்கோர்ஸ் நல்லாவே டக்குனு விக்கெட் போனாலும் அடுத்த வர பேட்ஸ்மேன் வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அடிக்கிறாரு, அடிச்சுதான் ஆடிட்டு இருக்காரு. விக்கெட் போயிருச்சு, ஸ்டேபிளா இருப்பெல்லாம் ஆட கிடையாது. அந்த அளவுக்கு பேட்டிங்க்கு நல்ல ஒரு ஃப்ளோவர் வேணுமா தான் வந்து இருந்திருக்கு. இதுல விக்கெட் ஃபாஸ்ட் பாலர் 3, ஸ்பின்னர் 1, செகண்டா போல் பண்ணும்போது ஃபாஸ்ட் பாலர் 4, ஸ்பின்னர் 1. ஸோ இப்படிதான் வந்து விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ஓவராலா மேட்சஸ் எல்லாம் பார்க்கும்போது லாஸ்ட் மேட்சஸ் தவிர எல்லா மேட்சஸ்லயுமே பவுலிங் ட்ராக்கா தான் இருந்திருக்கு. பவுலர்ஸ் நல்லாவே வந்து டாமினேட் பண்ணிருக்காங்க. 6 விக்கெட் 10 விக்கெட் மினிமம் 7 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்காங்க. ஒரு மேட்ச் மட்டும்தான், அதாவது லாஸ்டா இந்த மேட்சஸ் மட்டும்தான் பேட்டிங் ஃப்ளோவண்டா இருந்திருக்கு. பவுலர்ஸ் பெருசா விக்கெட்ஸ் எதுவும் எடுக்கல. பட் இந்த மேட்ச் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் பவுலர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். 7 மணிக்கு தான் வந்து நடக்க போகுது மேட்ச். அப்படிங்கும் போது டியூ ஃபேக்டர் லாஸ்ட் மேட்ச்ல டியூ ஃபேக்டர் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. அதனால வெஸ்ட் இண்டீன்ஸால நல்லா பவுல் பண்ண முடியல, கேச்சஸை கரெக்டா கேரி பண்ண முடியல. ஸோ டியூ ஃபேக்டர் கண்டிப்பா இருக்க போகுது. ஸோ அப்படி இருக்கும் போது ட்ராஸை வின் பண்ண டீம் ஃபர்ஸ்ட் பவுலிங்கை சூஸ் பண்றது ரொம்ப பெஸ்டான ஆப்ஷனா வந்து இருக்க போகுது. அண்ட் வெனுதக்கா ஈக்குவல் மேட்சஸ் தாங்க வின் பண்ணிருக்காங்க. 18 மேட்ச் நடந்திருக்கு. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் சைன் பண்ணி ரெண்டு பேருமே ஈக்குவலா தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோர் 164 அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. ஹெட்டோட பொறுத்த வரைக்கும் 19 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. அதுல நியூசிலாந்து 7 மேட்சஸ் தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா 12 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிருக்காங்க. அடுத்த ஜம்போ ஆப். ஸோ ஜம்போ ஆப்பை நீங்க இன்னும் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. நம்ம ஜம்போ ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் வந்து நான் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜம்போ ஆப்பை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற லீகலான ஆப், ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூர்டான ஆப்பா வந்து இருக்கு. நம்ம எதுக்கும் பயப்பட தேவையில்ல, இதுல ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிறது யோசிக்கவும் தேவையில்ல. நம்ம ஜம்போ ஆப்ல நம்ம வந்து அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம பிளே பண்ண போறது கிடையாது, முற்றிலும் ஃப்ரீயா தான் வந்து பிளே பண்ண போறோம். ஸோ அவங்க ஃப்ரீயாவே நிறைய கான்டெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. அந்த ஃப்ரீ கான்டெஸ்ட்ல நம்ம பிளே பண்ணி வின் பண்றதுக்கு நிறைய பிரைஸஸும் வந்து அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜம்போ ஆப்ல ப்ராடக்ட் வந்து நிறைய வந்து சேல்ஸ் பண்றாங்க. நம்ம சேல்ஸ் பண்ற ப்ராடக்ட் நமக்கு வேணுங்கிற ப்ராடக்ட் நம்ம பை பண்ண போறோம். அதை பை பண்றதுக்கு அவங்க ஃப்ரீயா டோக்கன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்குற அந்த ஃப்ரீ டோக்கன்ஸ் மூலியமா நம்ம ஃப்ரீயா வந்து கான்டெஸ்ட் வந்து நம்ம பிளே பண்ணிக்க முடியும். அண்ட் பிரைசஸையும் வந்து வின் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம நிறைய ஆஃபர்ஸும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மறக்காம நான் ஜம்போ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஜம்போ ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் நம்ம ஜம்போ ஆப்பை பத்தியா இருக்கட்டும் அல்லது மேட்சஸை பத்தியா இருக்கட்டும் எனி அப்டேட் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ரெண்டு டீமும் கூட பாசிபிள் 11. சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் ஆடம் மார்க்கம், குன்னன் டிகாக், ரிக்கில்டன், பிரேவிஸ், ஸ்டப்ஸ், டேவிட் மில்லர், மார்கோ யான்சன், கேபின் போஸ், கேசவ் மகாராஜ், ரபாடா அண்ட் லுங்கினிங்கிடி. இதுதான் சவுத் ஆப்பிரிக்காவோட ஒரு பாசிபிள் 11 வந்து இருக்கு. இதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. நியூசிலாந்து ட்வின் ஆலன், டிம் சிஃபர்ட் ரெண்டு பேரும் இன்னைக்கு சப்போர்ட் பண்றாங்க. ரச்சின் ரவீந்திரா, கிளென் பிப்ஸ், கேப்மேன், டேரல் மிச்சல், ஸ்டான்னர், மெக்கான்சி, மேட் ஹென்ரி, ஜவுதி, லோக்கி ஃபர்கியூசன். ஸோ இதுதான் நியூசிலாந்து டீமோட ஒரு பாசிபிள் 11 வந்து இருக்கு. ஓகே, இப்போ ரெண்டு டீமுக்கும் பிளேயர் சைஸ்ல யார் யார் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கு அண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஸ்டாட் சைஸ்ல நம்ம ஒரு குயிக்கா வந்து பார்த்துருவோம்.
சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் ஆடம் மார்க்ரம். என்னை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெயிட்ல ஒரே ஒரு மேட்சஸ் 86 ரன், நாட் அவுட் பேட்ஸ்மேன். வெனுல இதுதான் ஃபர்ஸ்ட் மேட்சா வந்து இருக்கு. ரீசெண்ட் ரெக்கார்ட்ஸை பார்க்கும் போது நல்ல ரெக்கார்ட் தாங்க இருக்கு. ஒரு மேட்ச் விக்கெட் ஏர்ல விட்டுட்டாருன்னா அடுத்த மேட்ச் நல்ல ஸ்கோர், ஒரு 28 4 ரன், 82 4 ரன். ஸோ அப்போ இந்த மேட்ச் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். இவரு ஹெட் வெயிட்ல செகண்ட் இன்னிங்ஸ், அதாவது செகண்டா பேட் பண்ணும் போது ஒரு மேட்ச் தான் பிளே பண்ணியிருக்காரு, 86 ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. குயின் டிகாக பொறுத்த வரைக்கும் ஹெட் வெயிட்ல 5 மேட்சை பிளே பண்ணி வெறும் 54 ரன் தான் அடிச்சிருக்காரு. 13 தான் அவருக்கு ஆவரேஜா கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டா குயின் டிகாக் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு ரீசெண்டா மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அவரு செகண்டா பேட் பண்ணும்போது ஒரு நல்ல ஆவரேஜ் இருக்கு, ஒரு 24 அப்படிங்கிறது ஆவரேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பால் பண்ணும்போது கொஞ்சம் ஏர்ல விக்கெட்டை வந்து இழந்திருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம் அந்த மாதிரி சொல்லிக்கிற மாதிரி இல்ல, ஒரே ஒரு மேட்சஸ் தான் 40 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. என்னை பொறுத்தவரைக்கும் இந்த மேட்ச் குயின் டிகாக் நம்ம பெரிய அளவுக்கு ஸ்கோர்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸ்டார்ட் அப்லயே வந்து பாத்தீங்கன்னா மேட் ஹென்ரி அண்ட் லோக்கி ஃபர்கூசன் அவங்க வந்து போல் பண்றாங்க, அது கொஞ்சம் நல்லாவே வேரியேஷன் கிடைக்கும். அதுல கண்டிப்பா விக்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ரிக்கிள்டன் சூப்பரான பேட்ஸ்மேன் சொல்லுவேன். இவங்களோட ஒரு மேட்ச் பிளே பண்ணி 21 அப்படிங்கிற மாதிரி ஆவரேஜ் வந்து கிடைச்சிருக்கு எட்வர்ட் பேட்டில். ரீசன்ட் ஃபார்ம் 31 45 30 21 61 33. ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் 7 ரன்ல விக்கெட் வந்திருக்காரு. எல்லா மேட்சுமே ஆவரேஜ் 30 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. ரொம்ப ரொம்ப பெஸ்டான பிளேயரா இருப்பாரு. நாளைக்கு நடக்கிற மேட்ச்ல அவரோட பங்களிப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டுவால் பிரேவிஸ் ரீசெண்ட் ஃபார்ம் வைஸ்ல பார்க்கும்போது லாஸ்டா இந்த மேட்ச்ல 42, அதுக்கு மேட்ச் பேட்டிங் பண்ணல. ஸோ ஆக்சுவலி விளையாண்ட மேட்ச் எல்லாத்துலயுமே ஆக்சுவலி இவரும் ரிக்கிள்டன் அண்ட் டுவால் பிரேவிஸ் 2 பேருமே ஒரே மாஸ் ஸ்கோர்ஸ் தான் வந்து பண்ணியிருக்காங்க. வேற லெவல் ஃபார்ம்ல இருக்காங்கன்னே சொல்லுவோம் 2 பேரும். என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த டாப் ஆர்டர்ல இருக்கிற 4 பேர்ல ஆடம் மார்க்லாம் மோஸ்ட் ப்ராபபிலி பவுல் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்து நான் சொல்றேன் பவுல் பண்ண வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு. ஏன்னா ஒரு ஆஃப் பிரேக் பவுலர், லெஃப்ட் ஹேண்டர் 1-2 பேர் தான் இருக்காங்க. ஸோ இப்போ ஆடம் மார்க்லாம் மோஸ்ட் ப்ராபபிலி பவுலிங் ஆப்ஷன் கிடைக்க போறது கிடையாது. ஹெட் வேல நல்ல பேட்டில் வச்சிருக்காரு. ஸோ ஆடம் மார்க்கம் 1, ரிக்கிள்டன் 2, டுவால் பிரேவிஸ் 3. டாப் ஆர்டருக்கு இந்த 3 பிளேயருமே நாளைக்கு உங்களோட பங்களிப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ரசல் ஸ்டப்ஸ் அண்ட் டேவிட் மில்லர் 2 பேருமே பெஸ்ட் பிளேயர் சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்கு. இவங்க 2 பேரும் தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா இவங்க இந்த டாப் ஆர்டர்ல, இந்த மிடில் ஆர்டர்ல இந்த 2 பிளேயர்ஸும் இல்ல, வேற பேர் இருக்காங்கன்னா கண்டிப்பா சவுத் ஆப்பிரிக்கா இந்த அளவுக்கு ரேஞ்ச் நியர்பை வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா டாப் ஆர்டர்ல 2 ஓப்பனிங் பேட்ஸ்மேன் டக்கு விக்கெட் இழந்தாலும் அடுத்தடுத்த வேற பேட்ஸ்மேன் ஸ்டேபிளா நின்று பிளே பண்றாங்க. டீமோட ஸ்கோர்ஸை கொண்டு போறதுக்கு ஒரு பங்களிப்பா வந்து இருக்கிறாங்க. அதுல இந்த 2 பேட்ஸ்மேனும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாங்க. கீ பிளேயர்னு சொல்லாங்க டேவிட் மில்லர், ட்ரெஷர் ஸ்டப் நாளைக்கு நடக்கிற மேட்சோட ஒரு கேம் சேஞ்சிங் பிளேயரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மார்கோ ஹேன்சன் ஹெட் வெயிட்ல ஒரு மேட்ச் பிளே பண்ணியிருக்காரு, 4 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. வெனுல பெருசா ஸ்கோர்ஸ் விக்கெட் கிடையாது, பேட்டிங்ல பெருசா பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா அந்த மேட்சை தவிர மிச்ச எல்லா மேட்ச்லயுமே விக்கெட் டேக்கிங் பவுலரா வந்து இருந்திருக்காரு. ஸோ இன்கேஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல மார்கோ ஹேன்சன்றது நம்ம ஒரு 2 விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேல பெருசா எதிர்பார்க்க முடியாது. கேபின் போஸ் ஒவ்வொரு மேட்சுமே நான் சொல்றதுதான், மேட்சோட பவுலிங்ல கேம் சேஞ்சிங் பிளேயர்னு பாத்தீங்கன்னா கேபின் போஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் பேட்ஸ்மேன் கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் போட்டு பிளே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல டீமை கொலாப்ஸ் பண்ணணும்னா அது கேபின் போஸால தான் முடியும். ரீசெண்ட் மேட்சஸ் பார்த்தோம்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ இந்த மேட்ச் கண்டிப்பா மார்கோ ஹேன்சன் பவுலிங் பேட்டிங் ஆப்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அப்போ சேம் பவுலிங் மட்டும்தான். அப்போ மார்கோ ஹேன்சனுக்கு பதிலாக அந்த இடத்துல கேபின் போஸ் அவரோட பங்களிப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன் நாளைக்கு நடக்கிற மேட்சை பொறுத்த வரைக்கும். லுங்கிரிங்கிடி ஹெட் வெட்ல 3 மேட்ச் 4 விக்கெட். ஸோ அப்போ மேட்சுக்கு 1 விக்கெட், ஒரு மேட்ச் மட்டும் 2 விக்கெட் எடுத்திருக்காரு அப்படிங்கிற கணக்கு தான். ரீசன்ட் ஃபார்ம் மேட்சுக்கு 1 விக்கெட், அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மேட்ச் லுங்கிரிங்கிடி ஸ்டார்டிங் பவர் பிளேல பவுல் பண்றதுனால 1 விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அன்எக்ஸ்பெக்டடா 2 விக்கெட் வேணா விட்டுறது நம்ம எதிர்பார்க்கலாம். ரபாடா ரபாடா ஹெட் வெட்ல ஓகே தான், மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு ரபாடாவை பொறுத்த வரைக்கும். லுங்கிரிங்கிடி கம்பேர் பண்ணும்போது ரபாடாவோட ஃபார்ம் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. லாஸ்ட் மேட்ச் திருப்பி பேக் டு ஃபார்ம்ல வந்திருக்காருன்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி மேட்ச்ல பாருங்களேன் பெருசா விக்கெட் இல்ல, லாஸ்ட் மேட்ச் தான் நல்ல ஒரு ஃபார்ம்ல வந்திருந்தாரு. ஹெட்வெட் பெல்ட் கொஞ்சம் நல்லாவே இருக்கு, 1 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். கேசவ மகாராஜ் லெப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர், கண்டிப்பா நாளைக்கு நடக்கிற மேட்ச்ல இவரோட பங்களிப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஆப்போனன்ட் டீம்ல இருக்கிற லெப்ட் ஹேண்டர்ஸ் பாத்தீங்கன்னா 2 லெப்ட் ஹேண்டர்ஸ் தான்.
ஒன்னு ரெண்டு தான். பெரியலுக்கு லெப்ட் ஹேண்டர்ஸ் இல்ல, மற்றெல்லாம் ரைட் ஹேண்டர்ஸா இருக்கிறதுனால மகாராஜா கண்டிப்பா 4 ஓவர் போல் பண்றதுக்கான வாய்ப்புகள், 2 விக்கெட் ஸ்பின்னர் இருந்து இவர் தான் இந்த 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். ஓகே, அண்ட் நியூசிலாந்து பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபின் ஆலன் ஹெட்வெட்ல ஒரே ஒரு மேட்சஸ் 31 ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் 25 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து இருக்கு ஃபின் ஆலனை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபின் ஆலனோட ஒரு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெரி ஃபர்ஸ்ட் பால் நான் அடிச்சு தான் ஆடுவேன், சிங்கிள்ல ட்ரை பண்ணவே மாட்டேன். நீ ஃபர்ஸ்ட் பால் நான் தான் பிடிக்கிறாலும் அந்த பால் நான் அடிக்க தான் போவேன் அப்படிங்கிற மைண்ட்ல ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஒரு 2 பால் 3 பால் அவர் பேட்ல பட்டுருச்சு கரெக்டா அப்படின்னா அதுக்கு அடுத்த எல்லாம் குயிக் ஃபயர் நாக், ஒரு 10 பால் அவர் உள்ள நின்று பிடிச்சா போதும் 25-30 ஸ்கோர் வந்து அடிச்சிருவாரு. நாளைக்கு நடக்கிற மேட்ச்ல டிம் சிஃபரை கம்பேர் பண்ணும்போது ஃபின் ஆலனோட பங்களிப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். டிம் சிஃபர் விக்கெட் கீப்பிங் பண்றாரு. ஸோ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் அண்ட் பேட்டிங்ல ரீசன்ட் ஃபார்ம்ல லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி இருந்த மேட்ச்ல 3 மேட்சஸ், அதாவது இந்த சூப்பர் ரைட் வரத்துக்கு வந்த 3 மேட்சஸ், அதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் டோட்டலி ஃபிளாப். லாஸ்ட் மேட்ச் மட்டும் தான் கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. அண்ட் சூப்பர் ரைட் வரத்துக்கு முன்னாடி அவர் பிளே பண்ண மேட்சஸ்ல எல்லாமே ஒரு சூப்பர் ஃபார்ம்ல தான் வந்து இருந்திருக்காரு. இந்த 2 பேட்ஸ்மேனுமே நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. ஆனா 2 பேருமே இன்கேஸ் ஃபின் ஆலன் ஒன்ஸ் சீக்கிரமா விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா டிம் சிஃபரோட ஸ்கோர்ஸ் வேற எங்கேயோ பார்த்துன வாய்ப்பு இருக்கு. அது அப்படியே ஆப்போசிட், 2 பேருமே அந்த மாதிரி தான் ஆடுறாங்க. 2 பேருமே வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அடிச்சாடக்கூடிய ஒரு பிளேயரா வந்து இருக்காங்க. என்னோட பர்டிகுலர் கருத்து ஃபின் ஆலனோட பங்களிப்பு நாளைக்கு மேட்ச்ல கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். ரச்சின் ரவீந்திரா, ஸோ ரச்சின் ரவீந்திராவை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல எந்த அளவுக்கு ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் 11, 32, 53, 13. ஸோ எல்லா மேட்சுமே அந்த ஒரு 25+ ஸ்கோர் அடிக்கிறாரான்னு கேட்டா கிடையாது. ஏதாவது 1-2 மேட்சஸ்ல அந்த மாதிரி ஸ்கோர் வந்து வந்துருது. ஆனா பவுலிங் ஆப்ஷன் 3 ஓவர் கொடுக்குறாங்க, இல்ல 2 ஓவர் கொடுக்குறாங்க, அதுல 2 விக்கெட் இல்லது 3 விக்கெட் அப்படின்னு எடுத்துடுறாரு. ஒரு பார்ட் டைம் பவுலர், நான் வந்து அந்த மெயின் பவுலர் மாதிரி இவர் வந்து பவுலிங் பண்ணி விக்கெட்ஸை வந்து எடுத்துட்டு இருக்காரு. ஓகே, இந்த மேட்ச்ல எப்படி விக்கெட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்னன்ட் டீமை ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துருவோம். ஸோ ஆப்னன்ட் டீம்ல 3 லெஃப்ட் ஹேண்டர் 3 ரைட் ஹேண்டர் இருக்கனால கண்டிப்பா இந்த மேட்சும் பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அந்த அளவுக்கு பெருசா வந்து விக்கெட்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. பவுலிங் ஆப்ஷன் கிடைச்சது அப்படின்னா ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம் ரச்சின் ரவீந்திரா வந்து. அண்ட் பேட்டிங்ல இருந்து ஒரு 20+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் ரச்சின் ரவீந்திராவை பொறுத்த வரைக்கும். கிளென் பிலிப்ஸ் பேட்டிங்ல நல்ல ஒரு ஃப்ளோல இருக்காரு. பட் ஹெட்வெட் பேட்டில்ல ரொம்ப ரொம்ப ஒஸ்டா தான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. பெருசா ஸ்கோர்ஸ் எதுவும் கிடையாது. கிளென் பிலிப்ஸ் செகண்டா பேட் பண்றாங்க அப்படின்னா அவற்று இருந்து ஒரு 30+ ரன் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அண்ட் ரச்சின் ரவீந்திரா 3 ஓவர் போல் பண்ணார் ரீசென்ட் மேட்சஸ்லாம். இந்த மேட்ச் ரச்சின் ரவீந்திராவுக்கு 2 ஓவர் கம் பண்ணிட்டு அதுல 1 ஓவர் கிளென் பிலிப்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். அவர் ஒரு விக்கெட் அப்படிங்கறத அவர்கிட்ட வேணா நம்ம எதிர்பார்க்கலாம். ஸ்டாண்டர் 4 ஓவருமே பவுல் பண்றாரு. ரீசன்ட் பவுலிங் விக்கெட்ஸ் பாருங்களேன், பெருசா விக்கெட்ஸே கிடைக்கல. ஏன்னா அந்த இடத்துல ஸ்டாண்டரை நிறுத்திட்டு ரச்சின் ரவீந்திராவுக்கு வந்து பவுலிங் ஆப்ஷன் வந்து கிடைச்சிருது. ஸ்டாண்டர் பவுல் பண்ண இடத்துல ரச்சின் ரவீந்திரா பவுல் பண்ணும் போது 2 பேருமே லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். ரச்சின் ரவீந்திராவுக்கு நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷனா வந்து கிடைச்சிருது. ஸ்டாண்டரோட பவுலிங்க சிங்கிள் அட்டெண்ட் பண்ணிடுறாங்க. ரச்சின் ரவீந்திரா பவுலர் வந்து அடிக்க முயற்சி பண்ணி விக்கெட்ஸ் வந்து இழந்துடுறாங்க. அது ரச்சின் ரவீந்திராவுக்கு ஒரு பிளஸ்ஸா வந்து போயிடுச்சு. ஸோ இந்த மேட்ச் ஸ்டாண்டர் 1 விக்கெட் எடுப்பாரு. பேட்டிங் ஆப்ஷன் வருவாராங்க கொஞ்சம் டவுட் தான். அப்படி வந்தாரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மெக்கான்சியை பொறுத்த வரைக்கும் சொல்லிக்கிற மாதிரி பெருசா இல்ல. இந்த மேட்ச் ஒரு விக்கெட் வேணா எதிர்பார்க்கலாம். ஆனா பவுலிங்கை மட்டும் கம்பேர் பண்ணாதீங்க. இன்கேஸ் சவுத் ஆப்பிரிக்கா பவுலர் நல்லாவே டாமினேட் பண்றாங்க, மெக்கான்சி வரும்போது பேட்டிங் ஆர்டர் வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு பேட்டிங் ஆப்ஷன் உள்ள ஒரு பிளேயர் சொல்லுவேன். பவுலிங்ல மட்டும் கிடையாது, பேட்டிங்லயே அவரால் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். குயிக் ஃபயர் நாக் ஒரு 25+ ரன், வெறும் 10 பால்ல 25-30+ ரன் அடிக்கக்கூடிய ஒரு பவர் ஹிட்டருங்க. ஏன்னா லாஸ்ட் அந்த மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸ்டாண்டர் அண்ட் மெக்கான்சி இவங்க 2 பேர் தான் வந்து நின்று ஸ்கோர்ஸை வந்து கொண்டு போயிருக்காங்க. ஸோ அப்போ 2 பேருமே நல்ல பேட்டிங் ஃப்ளோல உள்ள ஒரு பிளேயரா வந்திருக்காங்க. அண்ட் ஆஃப் பிரேக் பவுலர் ஆப்போனன்ட் டீம்ல 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ வரும்போது கண்டிப்பா இவருக்கு ஒரு பேட்டில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. மேக் ஹென்ரி நல்ல ஒரு பவுலர். மேட்சுக்கு மேட்ச் 2 விக்கெட் அப்படின்னு எடுத்துறாரு. பவர் பிளேயோட ஃபர்ஸ்ட் ஓவர் இவர் தான் பவுல் பண்றாரு. டெத் ஓவர்லயும் இவர் தான் வந்து பவுல் பண்றதுனால கண்டிப்பா 2 விக்கெட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நாளைக்கு நடக்கிற மேட்சை பொறுத்த வரைக்கும். சவுதி
சவுதிட்டு இருந்து பெருசா விக்கெட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் வேணா எதிர்பார்க்கலாம். லாக்கி ஃபர்கியூசன் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா ஃபர்கியூசன் ஒரு விக்கெட்டுங்கிறது 2 கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இந்த டீம்லயே இந்த 2 பவுலர்ஸ் நல்ல ஒரு குவாலிட்டியான பவுலரா இருந்திருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்ல இவங்க தான் நல்லாவே இதா வந்து இருக்காங்க. ஏன்னா மத்த இதுல பாருங்க, இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இவங்க ஃபாஸ்ட் பவுலர் யூனிட்னு பாத்தீங்கன்னா 2 பிளேயரோட தான் போயிருக்காங்க. மிச்சது பூரா ஸ்பின்னரோட தான் லாஸ்ட் மேட்ச் எல்லாம் வந்து பிளே பண்ணிருக்காங்க. இந்த வெனுவுல பவுலர்ஸ்க்கும் பெருசா சப்போர்ட் இல்ல. இன்கேஸ் சவுதி தேவையில்லை, அதுக்கு பதிலா ஜாக்கப் டஃபியை உள்ள கொண்டு வராங்க அப்படின்னா ஜஃபிட் இருந்து கண்டிப்பா ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் நாளைக்கு நடக்கிற மேட்சை பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த டீம்ல யாரோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஷ்ரல், ஃபின் ஆலன் 1, ரச்சிந்திர ரவிதா, டிம் சிஃபர்ட் 2, மேட் ஹென்ரி 3, லாக்கி ஃபர்கியூசன் 4, ஸ்டான்னர் 5. இந்த 5 பேர்த்தோட பங்களிப்பு கொஞ்சம் அதிகம். அண்ட் கிளென் பிப்ஸ் 6. இந்த 6 பேர்த்தோட பங்களிப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா டிம் சிஃபர்ட் அல்லது ஃபின் ஆலன். ஸோ இந்த மாதிரி தான் காம்பினேஷன் வந்து இருக்க போகுது. அதே சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஆடம் மாக்ரம் 1, ரிக்கில்டன் 2, டுவால் பிரேவிஸ் 3, ரபாடா 4, கேபின் போஸ் 5 அண்ட் லுங்கி நிங்கிடி அல்லது மார்க்கோ ஏன்சன் 2 பேர்ல எனி ஒன் 6வது ஆப்ஷன். டேவிட் மில்லர், ட்ரெசன் ஸ்ட்ரக் 2 பேர்ல எனி ஒன் 7th பிளேயிங் ஆப்ஷன். இந்த 7 பேரோட பங்களிப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நாளைக்கு நடக்கிற மேட்சை பொறுத்த வரைக்கும். அண்ட் கேசவ் மகாராஜ் நாளைக்கு நடக்கிற மேட்ச்ல கேசவ் மகாராஜ் கொஞ்சம் கேம் சேஞ்சிங் பிளேயரா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ அவரு கீ பிளேயரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நாளைக்கு நடக்கிற மேட்சை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.